யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ரிலீஸ் பண்ண அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சம்மந்தமாக நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் அப்படியே பரவிட்டு இருக்கு. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக எனக்கு தெரியல. ஏன்னா பார்க்குற அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப டிஸ்டர்பிங்காக வந்துருக்கு. ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு சிக்கனை ஃபுல்லாக தந்தூரியாக வந்து வச்சுருந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு மனுஷனை தந்தூரியாக்கி டேபிளில் ஒரு டிஷ்ஷாக வச்சுருக்க மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தேன். அதை சுற்றி குழந்தைங்கலாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இந்த ஃபைலோட அப்படியே ரிலேட் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. நிறைய குழந்தைங்கள டார்ச்சர் பண்ணுற மாதிரி, நிறைய குழந்தைங்க அழுகிற மாதிரி, நான் ஒரு குழந்தையோட முன்னாடி அந்த ஃபேஸில் ஸ்கின் அப்படியே பீல் பண்ண மாதிரி ஒரு ரத்த கலவையில் அந்த குழந்தையோட மூஞ்சி இருக்குது. அது அப்படியே அழுகுது. இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தேன். அப்புறம் அந்த எப்ஸ்டீனோட ஒரு ஹவுஸில் ஹியூமன் ஸ்கின்னை வந்து ஃபர்னிச்சர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அதெல்லாம் கேட்கும்போதே வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக வந்து இருக்குது. ஆக்சுவலாக நிறைய ஃபைல்ஸ் ஃபோட்டோஸ்லாம் இப்போயும் வந்து அப்லோட் ஆகிக்கிட்டே தான் வந்து இருக்குது. ஆனால் அந்த ஏஐயா ஒரிஜினலாக தெரியாதனால நிறையா வந்து கன்ஃபியூஷனாக வந்து இருக்குது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் நிறையா பேரோட நேம் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. அதில் இருக்கிறதே அதிகமாக மென்ஷன் ஆகிருக்கிறது வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட நேம் தானா. ஹாரி பாட்டர் புக்லேயே மொத்தம் அந்த 7 புக்கை சேர்த்தா கூட அதில் வந்து ஹாரி பாட்டரோட நேம் வந்து இந்த அளவுக்கு வந்து எத்தனை டைம் மென்ஷன் ஆகிருக்கோ அதை விட அதிகமாக டொனால்ட் ட்ரம்ப்போட நேம் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து மென்ஷன் ஆகிருக்கான். கிட்டத்தட்ட 38,000க்கும் மேலே அவரோட பேர் வந்து இதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. எந்த மாதிரியான கேடு வேலையை வந்து அந்த ஆள் வந்து பார்த்துருப்பான். அமெரிக்காவின் அதிபர், அமெரிக்காவின் பல இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஆள் அவன் பண்ணுற அந்த சேட்டையெல்லாம் வீடியோவில் ஃபோட்டோலாம் பார்க்கும்போது இப்போது அந்த விக்டிம்ஸ்லாம் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை முடிஞ்சால் போய் பாருங்கள். அது யூடியூப்லேயே கூட இருக்குன்னு நினைக்கிறேன். Actually raped for about 6 hours a week, 1,716 hours. ட்ரம்ப் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த மாதிரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஆள் தென்னாவட்டா வந்து பதில் சொல்கிறான். But I don't understand why the Jeffrey Epstein case would be of interest to anybody. It's pretty boring stuff. சொல்கிறதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் நின்று சிரிச்சுட்டு இருக்கான். அவர் யார் வந்து தெரியுமா? யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் காமர்ஸ். அந்த ஆள் பேர் ஹெரால்டு. அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு. அது மட்டும் கிடையாது, இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட நெய்பர். பல பிஸ்னஸ் வழியில் வந்து இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜோனில் இருக்கிற ஒரு ஆள் தான் இந்த ஹெரால்டு. மைக்கேல் ஜாக்சனோட பேர் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 2002ல் மைக்கேல் ஜாக்சன் ஜெஃப்ரி எப்ஸ்டீனை வந்து மீட் பண்ணியிருக்காரு. அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் வந்து இருக்குது. அந்த டைமில் மைக்கேல் ஜாக்சனோட ஃபினான்ஸ் வந்து ரொம்பவே அவர் ஃபினான்ஷியலாக டவுனாக வந்திருக்காரு. அந்த டைமில் நிறையா ஃபினான்ஷியல் அட்வைஸரை வந்து அவர் வந்து தேடி இருக்காரு. அதில் ஒருத்தன் தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன். அது மட்டும் இல்லை, ஜெஃப்ரி எப்ஸ்டைனோட அந்த ஐலாண்டை மைக்கேல் ஜாக்சன் வந்து விசிட் பண்ணதுக்கான எந்த ரெக்கார்டும் வந்து கிடையாது. ஆக்சுவலாக அவர் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டைனை அவரோட பால்ம் பீச் ரெசார்ட்டில் வந்து மீட் பண்ணியிருக்காரு. அந்த ரெக்கார்ட் மட்டும்தான் வந்து இருக்குது. மைக்கேல் ஜாக்சனோட பேர் ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து மென்ஷன் ஆகலை. மைக்கேல் ஜாக்சனோட க்ளோஸ் ஃபினான்ஷியல் அட்வைசரான மைஸ்கினோட பேர் வந்து அதில் வந்து இருக்குது. அவரும் எதுக்காக பார்த்துருக்காரு அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸை தேடுறதுக்காண்டி வந்து பார்த்துருக்காரு. அதனால இவங்களுக்கு வந்து லிங்க் இருந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இனிமேல் ஆதாரங்கள் வர வர தான் இதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியும். மைக்கேல் ஜாக்சன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் ரெக்கார்டு வந்து அவர் பேசினதா ஒரு ஆடியோ ரெக்கார்ட் வந்து யூடியூப்ல வந்து இருக்கு. பதட்டமாக வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க, அவங்க வந்து என்னை வாழ விட மாட்டுறாங்க, எனக்கு வந்து என்னோட சில்ட்ரன் வந்து நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், அவங்க என்னை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இதை என்னால் வெளியில் ஓப்பனாக வந்து சொல்ல முடியாது, என்னை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து டிஸ்டர்ப்டாக அவர் வந்து பேசியிருக்காரு. இதை பற்றி ஒரு இன்டர்வியூவில் கூட அவர் ஏதோ எக்ஸ்போஸ் பண்ண மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மைக்கேல் ஜாக்சன் வந்து இறந்துட்டார். ஒரு மாதிரி அவரோட டெத்தில் வந்து மிஸ்டீரியஸான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பல பிஸ்னஸ் மேனாக ட்ரீமில் இருக்கவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனல் ஐக்கானாக இருக்கிறவர் பில்கேட்ஸு. அவரோட பேர் இது இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பேர் ஆல்ரெடி நாரிடுச்சு. பில்கேட்ஸோட முன்னாள் ஒய்ஃப் அவங்களே கூட வந்து சொல்லியிருக்காங்க, எங்களோட டைவர்ஸ்க்கு வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கூட காரணமாக இருக்கலாங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. For me, it's personally hard whenever those details come up, right? Because
brings back memories of some very, very painful times in my marriage, but I have moved on. ஸோ 2017ல் பில்கேட்ஸுக்கு எப்ஸ்டீன் வந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்க மாதிரி இருக்கு. அதில் BGC3 ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அதில் அவங்க பேசினதில் பேண்டமிக் சிமுலேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 2020ல் பேண்டமிக் வந்து நம்ம COVID-19னால நம்ம லாக்டவுனில் வந்து இருந்தோம்ல, அதை முன்னாடியே 2017ல் இவங்க ப்ராஜெக்டாக பிளான் பண்ணி அதை வந்து சிமுலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் அந்த டேர்ம்ஸ்லையும் வந்து இந்த மாதிரி சிமுலேஷன் வேர்டெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதை பற்றி கூட அவங்க வந்து பேசியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் பில்கேட்ஸ் ஒரு இன்டர்வியூவில் கூட வந்து சொல்லியிருக்காரு, அடுத்த பேண்டமிக் ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும், அதுவும் ஒரு வைரஸ்னால வந்து வரும்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவனோட ஐலாண்டில் ஒரு சாத்தானிக் டெம்பிள் மாதிரி ஒரு பில்டிங் வந்து இருக்கு. இங்க ஒரு வேளை சாத்தானிக் வழிபாடு வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த குழந்தைங்களை வெறும் செக்ஷுவல் நீடுக்காக பயன்படுத்திக்கிறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஆக்சுவலா அவங்க குழந்தைங்களை வந்து நரபலி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு ஒரு எவிடன்ஸா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டெயினுக்கு இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன நேம் வந்து இவன் யூஸ் பண்ணி ஓபன் பண்ணியிருக்கான் அப்படின்னா, பால் அப்படின்ற பேர்ல வச்சு அவன் யூஸ் பண்ணியிருக்கான். பால் அப்படின்றது அதுவும் வந்து ஒரு சாத்தான் தான். சாத்தானுக்கு குழந்தைங்களை நரபலி கொடுத்து என்ன கேட்டாலும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒருவேளை இந்த சக்சஸ்ஃபுல்லான பீப்புள்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக அவங்க வந்து இந்த குழந்தைங்களை நரபலி கொடுத்துருக்காங்களோ, கொடுத்து அந்த சாத்தான் வழிபாடு மூலமா அவங்களுக்கு தேவையானது வந்து சாதிச்சுக்கிறாங்களோ மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் வந்து அடங்கியிருக்கு. ஒருவேளை இந்த இலுமினாட்டி, இந்த சொசைட்டி, சீக்ரெட் சொசைட்டி, இந்த சாத்தானிக் வழிபாடு இதெல்லாம் வந்து சொல்றது பல பேர் யூடியூப்ல சொல்றவனுங்களை வந்து நம்ம கலாச்சிட்டு இருந்தோம்ல, என்னடா கதை கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்றது. ஆனால் ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மையா இருக்கும் போல. இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா அந்த ஐலாண்டில் நடந்திருக்க ஒரு சில விஷயம்லாம் வந்து சொல்றாங்கல்ல, அதெல்லாம் உண்மை ஆயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்மா இப்படி ஒரு குரூப் இருக்கு. இதெல்லாம் எங்கெங்க எந்தெந்த இப்போதைக்கு அமெரிக்காவில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல யார் யாரு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க, இன்னும் எல்லார் கண்ட்ரிலையும் என்னென்ன பேர்ல இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்றத நினைச்சு பார்க்க கூட முடியல. 1999ல் ஸ்டான்லி குப்ரிக் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட பேரு ஐஸ் ஒயிட் ஷட். இதுல வந்து டாம் குரூஸ் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு படம் மாதிரி இருந்தாலும் கூட அதுல வந்து இந்த சாத்தான வழிபடுற அந்த விஷயங்களும் வந்து வச்சிருக்காங்க. அதில் எப்படி வந்து நரபலி கொடுக்குறாங்க, எந்த மாதிரி வந்து பொண்ணுங்களை அதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு இடத்துல வந்து தமிழ் பாட்டும் வந்து வரும்.